இது சொத்து குவிப்பு வழக்குகள் ரொம்ப வசதியாக இருக்கும். அதை அதிமுக பாஜக வழக்கறிஞர்கள் இன்னும் எடுத்து, ஏன்னா நான் தான் உங்களுக்கு சொன்னேன், இந்த துரைமுருகன் அவர் கொடுத்தது, அவருக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குங்க வண்டலூரில், 32,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டுறதுக்கு அவர் வெறும் 1,70,70,000 அப்படின்னு ஸ்கொயர் ஃபீட் 250 ரூபாய்க்கு கட்டுறங்கிற ஒரு எக்ஸ்போர்ட் ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு 2,500 ரூபாய்க்கு கீழாகாது. ஒரு பிடபிள்யூ மினிஸ்டராக 10 வருஷத்துக்கு மேலே இருந்தவர் இப்படி போய் அவங்க எலெக்ஷன் அஃபிடவிட்டை எடுத்து பார்த்தீங்கன்னாலே அவர்கள் சொன்ன விலை என்ன, அவர்கள் சொத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு மினிஸ்டர் மினிஸ்டராக சேர்ற அன்னைக்கு அந்த முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சொத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா சேர்ந்தது அவர் வருமானத்துக்கு அதிகமாக போச்சுன்னா அடுத்த அஃபிடவிட் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் இருக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த பீரியடில் வாங்கின சொத்து இது மாத்திரமே காட்டி கொடுத்துரும். ஸோ இதில் மிக நிச்சயமாக துரைமுருகன், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் நிதியமைச்சர் இப்போ தங்கம் தென்னரசு, கேகேஎஸ்எஸ்ஆர், இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் லிஸ்ட் இருக்குது. இது எல்லாமே ரெஸ்டோர் ஆகும். அடுத்த சில மாதங்களில் பலரும் சிக்குவார்கள்.